வெல்கம் பேக் டு அவர் சேனல். அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு ஃப்ராக் தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது இந்த. பாய் மம்மி. பாய். காட்டில் மூஞ்ச காட்டில் முறைக்காது. வந்து பிரியாணி நண்டு கத்தாத நண்டு. ஹே ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் 6 மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சு வந்து ரெடியாகி எங்கே கிளம்ப போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் வந்து நான் ரெடியாக போகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இன்னொரு செலிப்ரேஷனும் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு ஃப்ராக் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவோட சாரியில் ஸ்டிச் பண்ணது. ஸோ ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாத சாரீஸ்லாம் நிறையா எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சுடிதாராக கன்வெர்ட் பண்ணி மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட சாரீ ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி கவுன் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் போயிட்டு இப்போ வேர் பண்ணிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இந்த சாரீ கன்வெர்ட்டட் மேக்ஸி கவுன் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் கேட்ட மாதிரியே வந்து அழகாக பஃப் ஸ்லீவ்ஸ்லாம் வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லைட்டாக வந்து தலையெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் லைட்டாக மேக்கப்லாம் போட்டுட்டு கிளம்பி ரெடி ஆகிடலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். அண்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. போகலாமா? மம்மிக்கு பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய் மம்மி. பாய். அம்மா வந்து இன்னைக்கு இன்னொரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் அங்கே போகிறாங்க. ஸோ வந்து நான் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். நம்ம இன்னைக்கு வந்து 2 வீலரில் தான் போகிறோம். கிளம்பலாமா? பாய் பாய் பாய். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. சுருக்கு தரேன் 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 தரேன். ஸோ மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கும்பகோணமில் இருக்க லென்ஸ் கார்ட்டுக்கு தான் போயிருந்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணும்போது கண் வலிக்க ஆரம்பிச்சிருது, அதிகமாக கம்ப்யூட்டர் பார்த்து பார்த்து. அதுவும் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே கண் எரிச்சல் அதெல்லாம் இருக்க தான் செய்யும்.
ஸோ அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் கிளாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிருந்தேன். அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக கேக் வாங்கலான்னு சொல்லிட்டு க்ரீம் பாய்க்கு தான் வந்திருந்தேன். ஸோ இங்கே ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணலை. ஸோ ரெடிமேட்ஸாகவே எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருப்பாங்க கேக்கு. ஸோ அதனால் அதில் ஒரு வெரைட்டியை வந்து நம்மளை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்ன நந்தினி, என்ன சாப்பாடு இன்னைக்கு? சிக்கன் பிரியாணி. சிக்கன் குழம்பு. நான் வந்து சீக்கிரமாக இதுக்காக தான் மண்டபத்துலேருந்து ஓடியாந்துட்டேன் மதியான சாப்பாடு சாப்பிடாம. ஏன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து சிக்கன். என்னாச்சு யூஹா? டூவா? கோச்சிக்கிட்டியா? சரி கோச்சிக்காத, இங்க வா. சரி வா, சரி வாடா, சரி வாடா, சரி வாடா, கோச்சிக்காத வாடா. சரி வா, சரி வா, சரி வாமா. கண்ணாடி வர போட்டுட்டு கோச்சிக்கிறீங்க, வாங்க. பிரியாணி ரெடியா? மூஞ்ச காட்டுல முறைக்காது. ஓ ரெடி. மணலாய் நம்ம வீட்டு சாப்பாடு அரிசியிலே போட்ட பிரியாணி அதானே? சோறு நிறையா இருந்தால் நைட்டு தின்ற வேண்டியதான். ஜானூருக்கு நான் இருக்கேன். அப்பா போகிறப்ப. ஆமாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு வந்து பிரியாணி, கோழி குழம்பு, தயிர் பச்சடி எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம சாப்பிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி என்ன வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட வெட்டிங் டே. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மம்மி. ஓகே சாப்பிட்லாமா? ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் காலையில் போட்ட அதே மேக்கப் வந்து மறுபடியும் நான் போட்டேன். அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்து கேக் வெட்டுறதுக்கு கிளம்பிட்டாங்க. இதுதான் வந்து அம்மாவுடைய வெட்டிங் டே சாரி. இந்த வாட்டி வந்து டார்க் வயலட் கலர். அப்பா வந்து வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம். ஒரு வழியா வந்து நம்ம டேடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்பா வரதுக்குள்ள ஜானுவே தூங்கிட்டா. எழுப்பி விடல இருந்து நீ கேக்கு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்துச்சு. கண்ணாடி போட்டுக்க சொல்லுது தாத்தாவை. யுகானி ரெடி ஆயிட்டாங்க கேக் வெட்டுறதுக்கு. இப்ப பாரு, இப்ப போலாமா கேக் வெட்ட? எழுப்பு அக்கா, எழுப்பு. நந்து கத்தாத நந்து கிட்ட வா. ஹாப்பி ஆனிவர்சரி விஜயநாதன். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாக்கோட் ரஃபில் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இப்போ நம்ம கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆயாச்சு. சரி அது இறக்கியே போட்டுக்கிட்டு கூட இந்த நீ அதை போஸ்ட் பண்ணாத. சரி வா ஜானு, பம்பு பண்ண கூடாது. ஜானு வா வாமா. இருடா எல்லாரும் வரட்டும். இருடா ஓகே.
இந்தா வெட்டி எடுத்து அவ்வளோதான். இந்தா இரு போ 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 நோண்டி எடுத்து வா. இதாயிட்டது மெல்ட் ஆயிட்டா. மெல்ட் ஆயிருக்காது. இந்தா அம்மா நான் கேக் எடுத்தேன். அப்பா கேக்க காணா. போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குடா. திரும்புங்க. உட்காருங்க, போட்டோ மட்டும் எடுத்து. கேக் கோங்க மேல வச்சுட்ட கோங்க. யார் மேல வச்சது கேக்கா? இந்த இருக்கு ஒரு கேக்கு. கண்ணு வேணா போடு கண்ணு போடு. ஒரு டான்ஸ் போடு யுகா. ராரா ராமே ஆடுங்க. இந்த கேக்கு தான் வாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக பரோட்டா வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு தான் வந்திருக்கோம். பார்த்து வண்டி ஆட்டி விட்றாதீங்க, ரெண்டு பேரும் சைடு ஸ்டாண்டில் நிற்கிது. எஸ் ஃபைனலி நம்மளுடைய இன்னைக்கு டே வந்து ரொம்பவே சூப்பராக ரொம்ப வந்து ஜாலியாக போணுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். டாடா பை.